ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இன்னைக்கு நம்ம புதினா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நார்மலா இருக்கிற புதினா சாதத்தை விட டேஸ்ட் செம்மையா வேற லெவல்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Masala spoons. இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். நான் அதோட அளவெல்லாம் ஒன்னொன்னா சேர்க்கும் போது சொல்றேன். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 மூடி தேங்காய் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் அரைச்ச பிறகு அதில் ஒரு 2 கை அளவுக்கு புதினா இலையில சேர்த்துக்கலாம். ஒரு கட்டுல 1/4 கட்டு புதினா இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு குக்கர்ல 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது லேசா பொரிஞ்ச பிறகு 2 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அது எப்படின்னா ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம், கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுல 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது அப்படியே முழுசா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போறதுக்காக 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை ஒரு 1/2 கப் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க இதுக்கு பதில் வெள்ளை கொண்டக்கடலை அப்படி இல்லாட்டி பட்டாணி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலால இருந்து அந்த எண்ணெய் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரணும். அந்த டைம்ல 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி அந்த அளவில் சேர்த்து அதை சும்மா மூடி வைக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணல லிட்டை. இப்போ 3 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மசாலாலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. 2 கப் பாசுமதி ரைஸை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஒரு பாதி லெமனோட ஜூஸை மேலே பிழிஞ்சு விட்டுருங்க. குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 1 மினிட்ல இந்த மாதிரி ஸ்டீம் வரும். இந்த டைமில் விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணால் சூப்பரான புதினா புலாவ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னா பொட்டேட்டோ ஃப்ரை அப்படி இல்லாட்டி தயிரில் பூந்தி போட்டு அதை சைட் டிஷ்ஷாக வச்சாலும் செம காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.